தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 30 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து சேவை திடீரென நிறுத்தப்பட்டதால் 20க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தங்கமாள்புரம் வழியாக உப்புத்துறை வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து ஆடி அமாவாசையையொட்டி முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் அதே வழித்தடத்தில் பேருந்து சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது நாள் வரையும் நம்மளை வாய்க்காப்பாறை பச்சைமலை 18ஆம் படி கருப்புசாமி வழியாகவும், அடுத்தது உப்புத்துறை வழியாகவும், சுந்தரமகாலிங்கம் போக மக்கள் அனைவரும் தங்கமலைபுரம் வழியாக தான் இந்த பஸ்ஸு இதுவரையிலும் வந்துக்கிட்டு இருந்தது. தற்சமயம் இந்த பஸ் வழியை மூலக்கடை வழியாக மாற்றி விட்டதால் மக்கள் அவதிப்படுகின்றோம். 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரமாக நடந்து வந்து தான் இங்கே தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளார்கள். இந்த நிலைமை மாவட்ட ஆட்சியர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம். இதுவரையிலையும் காலங்காலமாக தங்கமாபுரம் வழியாக தான் உப்புத்துறை, இப்போ தங்கமாபுரம் வழியாக வாய்க்காப்பாறை உப்புத்துறைக்கு தான் இந்த பஸ்ஸு போய்கிட்டு இருந்தது. இப்பொழுதும் மூலக்கடை வழியாக திருப்பி விட்டதுனால இந்த 20 கிராமங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டுறோம்.